ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பயோகிராஃபியில் தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிருக்கு. அதாவது கலாம் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிருக்கு. அண்ட் இந்த படத்தை பிரபாஸ் அவர்களோட ஆதி புருஷ் படத்தை இயக்குனர் தான் இயக்குறாரு. அண்ட் தனுஷ் அவர்கள் நடிக்கிறது ஓகே, பட் ஆனால் இயக்குனரும் தமிழ் இயக்குனராக இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இயக்குனராக இருந்தால் இன்னும் நேச்சுரலாகவே அப்துல் கலாம் மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் ஓகே, அட்லீஸ்ட் படம் எப்படியாச்சும் நல்லா வரணும். அண்ட் ரீசெண்ட் டைமில் தனுஷ் அவர்களுக்கு பயோகிராஃபி மேலே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. ஏன்னா இளையராஜா அவர்களோட பயோகிராஃபி அவர் தான் நடிக்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனா அது சில காரணங்களால தள்ளி போயிடுச்சு. இப்போ அப்துல் கலாம் அவர்களோட பயோகிராஃபியை உடனே பண்றாரு. அண்ட் இவரு எத்தனை படம் தான் கமிட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. ஏகப்பட்ட லைனப் இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் குபேரா, இட்லி கடை அண்ட் ஒரு ஹிந்தி படம், தென் அமரன் டைரக்டரோட ஒரு படம், ஆரி செல்வராஜ் அவர்களோட ஒரு படம், போர் தொழில் டைரக்டரோட ஒரு படம், லப்பர் பந்து டைரக்டரோட ஒரு படம், தென் வாடிவாசலுக்கு அப்புறம் வெற்றிமாறன் அவர்கள் தனுஷை வச்சு தான் ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. தென் இளையராஜா அவர்களோட பயோபிக், இப்ப கலாம் அவர்களோட பயோபிக், தென் மகாராஜா படத்தோட இயக்குனர்கிட்டையும் கதை கேட்டிருக்காரு. அண்ட் ஹெச்யூனத் அவர்களோடையும் ஒரு படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. சோ செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனப் வச்சிருக்காரு. அண்ட் இந்த லைனப்ல ஒரு 7-8 படம் செம சாலிடா இருக்கு. சோ எல்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வெற்றிமாறன் தனுஷ் அவர்களோட பண்ண போறது வடச்சென்னை 2 தான் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது. சோ அது உண்மையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.